ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மெர்மைட் படம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது பியூரான மெர்மைட் படம்னு சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன சொல்லவா, அதாவது இந்த படத்தில் ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பண்ணலான்றதுக்காக ஒரு பழங்காலத்து காட்டுக்கு வராரு. ஸோ பழங்காலத்து காடு அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல இருந்து தான் சிவிலைசேஷனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதனால தான் இது பழமையான காடு. ஆனால் அந்த காட்டில் இருக்கிற ஆபத்து தெரியாம அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு இந்த காட்டுக்கு வராரு. ஆனா காட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க வெளியில இருக்கிற ஒரு ஸ்டோரோட ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீக். அதாவது ஸ்பெஷல் வீக்னா என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்குக்குள்ள விட்சஸும் மெர்மைட்ஸும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் வீக்ல மட்டும் நீங்க அங்க போனீங்கன்னா அங்க உள்ள இருக்கிற விட்சஸ்லாம் வெளியில வந்து மக்கள் எல்லாம் மயக்கி தண்ணிக்குள்ள கொண்டு போயிருவாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கதை இருக்குது. ஸோ நீங்க அந்த காட்டுக்குள்ள போகாதீங்கன்ற மாதிரி வான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ப்ரொஃபசர் வந்து, நானே ஒரு சயின்ஸ் ப்ரொஃபசர், என்கிட்டே இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நீங்க நம்ப வைக்க பாக்குறீங்க பாத்தீங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் தனித்தனியா டென்ட் போட்டு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள அந்த கடைக்காரங்க சொன்ன மாதிரி ஒரு மர்மமான லேக் இருக்குது. அந்த லேக்குக்குள்ள உண்மைக்குமே விட்சஸும் சரி மெர்மைட்ஸும் சரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பசியை போக்குறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, உண்மைக்குமே அந்த லேக்குக்குள்ள அப்படி என்ன இருக்குது, கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2026 இப்போ ரிலீஸ் ஆன தி ஏன்சியன்ட் லேக் இன் தி ஃபாரஸ்ட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே ரஷ்யாவுடைய ஒரு பழங்காலத்து காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள பல வருடங்களா யாருமே நெருங்க கூட பயப்படுற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஸோ பகல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா ஃபாகா, சுத்தியுமே ஒரு மயான அமைதியோட பார்க்கவே ஒரு கிரீப்பியான ஃபீல் தான் இருக்கும். இப்படி இருக்கச்சுல அந்த லேக்கை காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லேக்குள்ள இருந்து ஒரு சில வாட்டர் விச்சஸ் வந்து மேலே வராங்க. ஆனா அவங்க சாதாரண கிரியேச்சர்லாம் கிடையாது, முழுக்கா பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற டேஞ்சரஸான விச்கள். அதுலயும் ஒரு 3 டெவில் மெர்மைட்ஸ். ஸோ இதுங்க தான் அந்த இடத்தையே ஆட்சி பண்ணுது போல. ஸோ தண்ணியில இருந்து மெதுவாக மேலே வந்துட்டு அங்க இருக்கிற அந்த வாட்டர் விச்சஸ் கிட்ட ஏதோ மிஸ்டீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பேசுற லாங்குவேஜ் கூட மனுஷங்க புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஒரு யங் கப்புள்ஸ் ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கு பக்கத்துல தான் ரொமான்டிக்கா நின்று பேசிட்டு இருக்கும்போது சடனா ஹோல் ஃபாரஸ்ட்குள்ளேயும் ஒரு திக்கான ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல அது வந்து நார்மல் ஃபாக்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஸ்மோக் வந்து ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் கவர் பண்ணிடுது. ஸோ அந்த பாய்க்கு வந்து எதுவுமே புரியல, சுற்றி பார்க்குறான். ஆனால் அடுத்த செகண்டில் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுடைய கண்ணு முன்னாடியே அப்படியே மாயமாக டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ இதை பார்த்து அவன் வந்து இப்போ டோட்டலாக பேனிக் ஆகிட்டான். ஹே, எங்கே போன அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த ஸ்மோக்குள்ளே ஓடி அவளை தேட ஆரம்பிக்க, அப்போ தான் அந்த ஃபாக் உள்ள ஒரு மிஸ்டீரியஸான கேர்ள் மெதுவாக வெளியில் வராங்க. ஸோ அவளுடைய ஃபேஸை பார்க்கவே ஹிப்னாட்டிக் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். அவன் அவனை நேராக பார்த்துட்டு மெதுவாக கை காமிச்சு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட்ல இருந்து அந்த பாய்க்கு அவனுடைய மைண்ட் வந்து கண்ட்ரோல் போயிட்டேன். ஸோ அவன் டிரான்ஸ் மாதிரி மயக்க நிலையில அப்படியே அவளுடைய பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த மிஸ்டீரியஸான கேர்ள் ஓடி போய் நேராக அந்த கிரீப்பி லேக்ல வந்து இறங்குறா. ஆனால் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவளுடைய பின்னாடியே தண்ணிக்குள்ள போயிட. ஸோ அவன் ஃபுல்லாக வந்து ஹிப்னடைஸ் ஆனதுனால என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆக போகிற நேரத்தில் அந்த லேக்குக்குள்ளே இருந்து இன்னுமே நிறைய வாட்டர் விச்சஸ் வந்து மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த பையனை சுற்றி பிடிக்கிறாங்க. முதல்ல அவனுக்கு அது வந்து ரொமான்டிக்கான ஒரு ஹாலோசினேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ரியாலிட்டியில் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனுடைய உயிர் சக்தியை உரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அந்த பாயோடைய உடம்பு முழுக்க வீக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, அவனை லேக்குள்ளே இழுத்துட்டு நேராக தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிட்றாங்க. இந்த நேரம் ஒரு சில வாட்டர் விச்சஸ் அந்த பொண்ணுடைய கேர்ள் ஃப்ரெண்டை சுற்றி நிற்கிறாங்க. அவங்க அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மாதிரி செல்ஃபிஷ், ஃபேக், லயர், எங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுடைய எனர்ஜி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிக்க அவளால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு சில வண்டிகள் அந்த ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நிற்குது. ஸோ அதுல இருந்து ஒரு சயின்ஸ் ப்ரொஃபசர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இறங்குறாங்க. ஸோ ப்ரொஃபசர் அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த காடு வந்து ரொம்பவே பழமையான பழங்காலத்தான ஒரு இடம். ஸோ பல சிவிலைசேஷன் இங்க இருந்து தான் உருவாச்சுன்றத சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா பொட்டானிக்கல் ரிசர்ச்காக தான் அங்கே வந்திருக்கிறோம். அதனால இந்த ஃபாரஸ்ட் வந்து நமக்கு நிறைய ரேரான தகவல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த நியர்பை ஸ்டோர்ல இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன ஸ்டோருக்குள்ள போய் அந்த கேம்பிங்கான ஐட்டம்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஸ்டோர் ஓனர் லேடி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கொஞ்சம் சீரியஸாக இவங்களை பார்த்துட்டு கேட்குறா, நீங்கள் உண்மையாகவே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே கேம்ப் போட போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்க டோன்லேயே ஏதோ டேஞ்சர் இருக்குதுன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ப்ரொஃபஸர் வந்து கேஷுவலாக எஸ் அங்கே தான் போகிறோம், ஆமாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி மெதுவாக என்ன
சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மிஸ்டீரியஸான லேக்கை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே க்யூரியஸ் ஆகுறாங்க. அந்த லேடி தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேக்கில் டெவில் மெர்மெய்ட்ஸ், வாட்டர் விச்சஸ் அப்படின்னு இருக்காங்கன்றத இந்த லோக்கல் மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னதும் ப்ரொஃபஸர் உடனே சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் லோக்கல் மித், சயின்ஸ் இருக்கிற இடத்துல கோஸ்ட் ஸ்டோரிஸ்க்கெலாம் இடமே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே, ஆனால் அந்த ஸ்டோர் லேடி வந்து இப்போ இன்னுமே சீரியஸ் ஆகி, இல்லை இது வெறும் ஸ்டோரி கிடையாது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பெஷல் வீக் வரும், அந்த நேரத்தில் லேக்குள்ளே இருக்கிற டெவில் மெர்மெய்ட்ஸ் எல்லாருமே மேலே வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷங்களையே ஹிப்னடைஸ் பண்ணி லேக்குள்ளே இழுத்துட்டு போய் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த லைனை கேட்ட உடனேயே ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ்லேயே அப்படியே கொஞ்சம் பயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஷாக் என்னன்னா, பேட் லக்கா அந்த ஸ்பெஷல் வீக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஸ்டோர் லேடி, அந்த வீக் இப்போ தான் நடக்குது. ஸோ ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா இதையுமே சீரியஸாக எடுத்துக்கல, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லிடுறாரு. ஆனால் அந்த லேடி வந்து இப்போவும் ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்றது எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஒரு கப்புள் வந்து இன்னுமே திரும்பி வரல, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன பண்ணாங்க, எங்கே போனாங்கன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட. ஸோ அந்த லைன் கேட்ட உடனேயே சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் மட்டும் இதெல்லாம் சூப்பர்டிஷன்ஸ்ன்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வண்டியில் ஏறி நேராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து கேம்ப் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் எல்லாத்தையுமே பார்த்து, இந்த காட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் வந்து டென்ட் போடுங்க, கேமரா செட் பண்ணுங்க, இந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டென்ட் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுறாங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மாலை நேரம் ஆக ஆக ஹோல் ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரே மாற ஆரம்பிக்குது. ஸோ பேட் சவுண்டு கூட இப்போ ஸ்லோவாகிருது, ஃபாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே தங்களுடைய டென்ட்டுக்குள்ளே தூங்க போய்ட்றாங்க. ஆனால் அந்த நைட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நார்மலாக தூக்கம் கூட வரல, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நைட் மேர்ஸாக வர ஆரம்பிக்குது. யாரோ தண்ணிக்குள்ளே இருந்து கூப்பிடுற மாதிரியும், யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரியும், அவங்களுடைய கனவுல எல்லாமே ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட, ஸோ வந்து அந்த படத்தோட ஹீரோ கிட்ட லேப்டாப்பை காமிச்சு டென்ஷனாக என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ எந்த கேமராவும் கனெக்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட ஹீரோ வந்து உடனே அந்த பையன் கூட சேர்ந்து அவங்க செட்டப் பண்ணின கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ண போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நேற்று நைட்டு வர பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண கேமரா இப்போ டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கும், சில கேமராஸ் வந்து உடஞ்சி கிடக்கும், சில கேமராவுடைய ஸ்க்ரீன் முழுக்க கிராக் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்த ப்ரொஃபஸரே ஷாக்காகிறாரு, எப்படி பாசிபிள் இது, எல்லா கேமராவும் இப்படி ஒரே நேரத்தில் டேமேஜ் ஆகுறதா அப்படின்னு கன்ஃபியூஸில் இருக்கேன். நம்ம ஹீரோவும் கன்ஃபியூஸில் இருக்கிறான், எனக்கே புரியல சார், வேணும்னா நான் சிட்டிக்கு போய் ஒரு புது கேமரா வாங்கிட்டு வரட்டுமா, ஆனால் சிட்டி வந்து ரொம்ப தூரம் இருக்குது போல், திரும்பி வர ஈவினிங்கே ஆகிடும். ஸோ ப்ரொஃபஸரும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, அட்லீஸ்ட் ஒரு கேமரா இருந்தாலுமே ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ் ஆகும், சரி நீ போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் காரில் ஏறி சிட்டிக்கு கிளம்ப தயாராகிறான். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து இவனுடைய பக்கத்தில் வர. ஸோ இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் தான். ஸோ 2 பேரும் ஒன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க தான். ஸோ எக்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, நீ மட்டும் தனியாக சிட்டிக்கு போறியா, நான் வேணா கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நம்ம ஹீரோ ஒரே கோல்டு டோனில் ரிப்ளை பண்ணிடுறான், மறுபடியும் என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாத, நமக்குள்ளே இருந்தது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதுமே இந்த வார்த்தை நம்ம எக்ஸ் லவருக்கு வந்து ரொம்ப ஹேர்ட் ஆகுது. ஏன்னா அவள் வாழ்க்கையில் யாராவது அவளை ரிஜெக்ட் பண்ணுறது அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே ஒருத்தி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவள் சாதாரண பொண்ணு கிடையாது, மியான்னு பேர் இருக்கிற ஒரு வாட்டர் விச். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்துக்கு பின்னாடி நின்று நம்ம ஹீரோவுக்கும் அந்த எக்ஸுக்கும் இடையில நடந்த எல்லாத்தையுமே சைலண்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவளுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான கியூரியாசிட்டி தெரியுது. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது, நம்ம ஹீரோ வந்து சிட்டில இருந்து நியூ கேமரா வந்து வாங்கிட்டு ஃபாரஸ்ட் ரோடு வழியாக திரும்பி வந்துட்டு இருக்கிறான். அந்த ரோடு முழுக்க டார்க் ஃபாகாக வந்து சூழ்ந்து இருக்குது. அப்போ சடனாக ஒரு காட்டு பன்றி வந்து கார் முன்னாடி கிராஸ் ஆக அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ கண்ட்ரோலை இழந்துட. அடுத்த சங்கலே ரோடு ஓரமாக நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணு மேலேயா கார் மோதி அப்படியே தூக்கி வீசிடுது. ஸோ இதை பார்த்த ஹீரோக்கு வந்து டோட்டலாக பேனிக் ஆகுது. உடனே கார்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு பக்கமா ஓடுறான். ஸோ அவளுடைய பக்கத்தில் போய் பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த வாட்டர் விச்சான நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோ அவளை பார்த்துட்டு, ஓ மை காட் ப்ளீஸ் கண்ணை தர அப்படின்னு அவளை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஸோ ஃபியூ செகண்ட் கழிச்சு நம்ம ஹீரோயினும் மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. உடனே குட், நீ சேஃபாக தானே இருக்க, ஆனால் உன்னுடைய காலை பார்த்தா ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு பதற்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் சத்தம் கேட்டு ஹீரோடைய ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹீரோவும் அவங்கள பார்த்து, இந்த பொண்ணை வந்து கேம்புக்கு கூட்டிட்டு போகணும், ப்ரொஃபஸர் பார்த்தா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே 3 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை வந்து கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமே அவளை அந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நீ இங்கே இரு, நாங்கள் ப்ரொஃபஸரை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. ஆனா அவங்க போன உடனே நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸ் மாறுது. அவ தன்னுடைய ட்விஸ்டர் லெக்கை ஸ்லோவா பிடிச்சி கிராக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வர்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டா. ஸோ வலி கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு விட்சி தானே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ப்ரொஃபஸர் அவளுடைய காலுக்கு மெடிசின் அப்ளை பண்ணிட்டு, அம்மா நீ யாரு, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி
கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு ப்ராப்பராக ஆன்சர் கூட கொடுக்கல. அவளுடைய ஃபேஸில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு ஹிடன் சேட்னஸ், ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஃபஸரும் இன்னுமே கேட்க ட்ரை பண்ணுறாரு. அம்மா உன்னுடைய பேர் என்ன, இந்த ஃபாரஸ்ட்டில் தனியாக என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுட. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இப்போவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே திரும்பி கூட பார்க்காம டென்ட்லேருந்து வெளியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவ யாரு அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸில் இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அவளே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவகிட்ட அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த மிஸ்டீரியஸான லேக் பக்கம் போகிறாங்க. அங்கே போனதுமே லேக் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அந்த லேக்குள்ளே இருந்து 3 டெவில் மெர்மைட்ஸ் வந்து மேலே வராங்க. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து இன்னைக்கு உனக்கு எந்த ஒரு பேட் ஹியூமனும் கிடைக்கலையா, அவங்கள எனர்ஜி எடுத்து லேக்குள்ளே சேர்க்கணுமே அப்படின்னு கேட்டதும் ஸோ ஹீரோயின் வந்து மெல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் கிடைச்சான், அவன் வந்து ஒரு பொண்ணுடைய மனசை காயப்படுத்தியிருந்தான், நான் அவனை இங்கே கொண்டு வர போயிருந்தேன், ஆனால் அவனுடைய கார் என் மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஆக்சுவலாக ஹீரோவை பற்றி தான் சொல்லியிருந்திருப்பா. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு பேட் ஹியூமன்ன்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க ஹீரோயின். ஏன்னா அந்த எக்ஸ் கூட பேசுகிறத நம்ம ஹீரோயின் வந்து ஒட்டு கேட்டிருந்துருப்பாங்க இல்லையா, அது மூலமாக ஹீரோ வந்து ஒரு கெட்ட பையன் நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மெர்மைடும் கொஞ்சம் அப்படியே கோவமாக்குறாங்க. நமக்கு இன்னுமே நிறைய மனிதர்களுடைய எனர்ஜி தேவை, இந்த ரிச்சுவல் முடிக்கணும்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த பாவமான பாவிகளை கொண்டு வா, இன்னும் ஃபியூ டேஸில் அந்த ஸ்பெஷல் வீக் முடிஞ்சிடும் அப்படின்னு இதை வார்னிங் கொடுத்துட்டு அந்த 3 மெர்மைட்ஸும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேக்குள்ளே டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க போனதுமே வேற ஒரு வாட்டர் விச் நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து எலேனா. ஸோ இவங்க தான் ஹீரோயினுடைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேஷுவலாக என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நான் எங்கே போகிற அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க சொன்ன வேலையை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ காமிச்சா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தனியாக வாக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம ஹீரோயின் வந்து அவனுடைய முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே அவனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா நேற்று நைட்டில் இருந்து அவளை பற்றி தான் அவனுடைய மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹே நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவன் பக்கத்தில் மெதுவாக நடந்து வர ஆரம்பிக்க அடுத்த செகண்ட்லேயே அவளை சுற்றி மறுபடியும் அந்த ஸ்ட்ரேஞ்சான ஃபாக் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது நார்மலான ஸ்மோக் கிடையாது, ஹிப்னாட்டைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாக் மிஸ்ட் தான் அது. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம ஹீரோ மறுபடியும் அவளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஐஸ் வந்து ஸ்லோவாக பிளாக் ஆகிருது. ஸோ ஹீரோயினும் மெதுவாக கை காமிச்சு என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவும் அப்படியே டிரான்ஸ் மாதிரி அவளுடைய பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஆக்சிடென்டலாக ஹீரோயினுடைய முதுகை டச் பண்ணிட்டான். அந்த செகண்ட்ல நீனியோடைய முதுகுல இருந்த ஒரு மிஸ்டீரியஸான க்ளோயிங் சிம்பிள் வருது. ஸோ சடனாக லைட் ஆகுது. ஸோ அதை டச் பண்ண உடனே ஹீரோயினுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிருது. அதே நேரத்தில் ஹீரோ மேலே இருந்த ஹிப்னோசிஸ் கூட பிரேக் ஆயிருது. ஸோ ஹீரோ இப்போ ஃபுல்லாக கான்சியஸ் ஆகிட்டான். அவன் கன்ஃபியூஸ் ஆகி ஹீரோயின் முதுகுல இருந்த அந்த க்ளோயிங் மார்க்கை பார்த்துட்டு என்னாச்சு இது என்ன சிம்பிள், உன் பேக்ல ஏன் க்ளோ ஆகுது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. உடனே ஏதாவது போய் சொல்லணும் இல்லையா, அது வந்து ஒரு டேட்டோ, சம்டைம்ஸ் இப்படி தான் க்ளோ ஆகும் அப்படின்னு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபாகை யூஸ் பண்ணி ஹீரோவை ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணுற நேரத்தில் திடீர்னு பேங்குன்னு ஒரு கன் ஷாட் கேட்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் முழுக்கவும் கன் சவுண்ட் வந்து எக்கோ ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஒரு வைல்டு கேட் வந்து சூட் ஆகி கீழே விழுது. ஸோ அந்த வைல்டு கேட் வந்து கீழே விழுந்ததை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக கோமாயிட்டான். ஸோ திரும்பி பார்த்தா சில ஹண்டர்ஸ் வந்து கன் எடுத்துட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு கில்ட்டு கூட இல்லை. அதில் ஒருத்தன் அந்த செத்து போன அனிமலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஹீரோவுக்கு சமக்கம் வந்துடுது. ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குதா இல்லையாடா, எதுக்காக இந்த இன்னசென்ட் அனிமல்ஸ் வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அந்த ஹண்டரில் ஒருத்தன் ரொம்பவே ஆட்டிடியூடாக ரிப்ளை பண்ணுறான். இந்த ஃபாரஸ்ட் என்ன உங்கள் அப்பாவுடைய சொத்தா, நாங்கள் யாரை வேணாலுமே ஹண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுமே இந்த லைனை கேட்ட உடனே ஹீரோடைய கண்ட்ரோல் இழந்துட்டான். சடனாக அந்த ஹண்டர் முகத்திலையா ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஸோ அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட உடனே ஹீரோ கோபத்தில் மனுஷங்க மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அந்த என்டையர் சீனையுமே நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் நின்று சைலண்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ அந்த இன்ஜூர்டான அனிமலுக்காக ஃபைட் பண்ணுறதை பார்த்ததுமே அவளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இத்தனை நாள் எல்லா மனிதர்களும் செல்ஃபிஷ்னு நினச்சிருப்பாங்க, நம்பிட்டு இருந்திருப்பா இல்லையா ஹீரோயின். ஆனால் ஹீரோ வந்து ஒரு சின்ன அனிமலுக்காக ஃபைட் பண்ணுறான். அந்த நேரத்தில் இன்னொரு ஹண்டர்ஸ் வந்து ஹீரோ கூட சண்டை போட வராங்க. ஆனால் அவங்களுடைய லீடர் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறான். ஸோ ஹீரோ கிட்ட வாணி கொடுக்குறான், இன்னொரு தடவை எங்கள் விஷயத்தில் நீ இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த ஹண்டர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மெதுவாக ஹீரோவை பார்த்து இந்த அனிமல்ஸ்க்காக நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ காமா அவளை பார்த்துட்டு உயிர்னு வந்தால் அது சின்னது பெருசு அப்படின்லாம் கிடையாது, வாழ்கிற உரிமை எல்லா உயிர்களுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே இந்த வார்த்தை வந்து ஹீரோயினுடைய மனசுக்குள்ள நேராக போய் தாக்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை ஒரு பெரிய ட்ரீ மேலே ஏறி உட்கார வைக்கிறான். ஸோ அங்கேருந்து ஹோல் ஃபாரஸ்ட்டும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ கோல்டு விண்டு, ஃபாகு, சைலண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு அந்த மூமெண்ட் இட் செல்ஃப்
ஒரு மேஜிக்கலான ஃபீல் கொடுக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்து மெதுவாக சொல்கிறான், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்குது. இங்கே இருக்கிற மரங்கள், அனிமல்ஸ், ஏன் பறவைகள் இதெல்லாம் இல்லைனா இந்த ஃபாரஸ்ட்டுக்கே ஒரு மீனிங் இருக்காது அப்படின்னு சொன்னதுமே இந்த வார்த்தையை கேட்ட நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் எப்படி இயற்கையை ஃபீல் பண்ணுற மனிதனை இவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா போல. அப்போ தான் அடுத்த செகண்ட்ல அவளுக்கு அந்த எக்ஸ்பனுடைய ஞாபகம் வருது. அதனால ஹீரோவை பார்த்து, நீ இவ்வளோ கேரிங்காக இருக்கல்ல, ஆனால் அந்த எக்ஸ்பொன்னுக்கிட்ட மட்டும் நீ ஏன் ஹேட் பண்ணாவல அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டுட. ஸோ இதை கேட்டு ரான் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் காம் ஆகிட்டு என்ன சொல்கிறான்னா, அது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு டைமில் அந்த பொண்ணு தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா, ஆனால் அவள் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான பொண்ணு. என்னுடைய ஃபீலிங்ஸை, என்னுடைய பெயினை அவள் ஒருபோதுமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அதனால தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய ஃபேஸில் இருந்த பெயின் வந்து நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. அந்த செகண்டில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரியலைசேஷன் வர ஆரம்பிக்குது. நான் இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேனோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட மற்ற செல்ஃபிஷ் மனிதர்களை மாதிரி தான் இனிஷியலி நினச்சிருந்தா இல்லையா. ஆனால் இப்போ அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஒரு ஜென்யூனான ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு ஃபன்னியான விஷயங்களை பேசுகிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளை அறியாமலே சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இங்கே தான் ஒரு பிக்கெஸ்டான ட்விஸ்ட் இருக்குது. பல வருடங்களா ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸ் கூட ஃபீல் பண்ணாத நம்ம ஹீரோயினுக்கு இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஸோ அவளுக்கே புரியல, ஏன் நம்ம ஹீரோ கூட இருக்கும்போது மட்டும் இந்த பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் வருது அப்படின்னு அவளுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவள் இன்னுமே நம்ம ஹீரோ கிட்ட அவளுடைய உண்மையான ஐடென்டிட்டியை வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா ஒருவேளை உண்மை தெரிஞ்சதுன்னா ஹீரோ வந்து இவளை வெறுத்துருவானோன்ற மாதிரியான ஒரு பயம். அதனால அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த மிஸ்டீரியஸான லேக் பக்கம் திரும்பி போகிறாங்க. அங்கே வந்து மற்ற வாட்டர் விச்சஸ் எல்லாருமே லேக் மேலே ஒரு ஃப்ளோட்டிங்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டான அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட நம்ம இந்த லேக்கில் வந்து மூழ்கி வாட்டர் விச்சஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹாப்பினஸ்னு ஒரு ஃபீலிங்கே இல்லை, ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் எனக்கு அந்த சந்தோஷம் ஃபீல் ஆச்சு அப்படின்னதும் இந்த லைனை கேட்ட எல்லா விச்சஸுமே சைலண்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய ஹியூமன் லைஃப் பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லை. அதில் ஒரு பொண்ணு மெதுவாக சொல்கிறா, நம்ம மனிதர்களாக இருந்தபோது யாருன்னு கூட நமக்கு ஞாபகம் இல்லை, எங்கே இருந்தோம் எப்படி இறந்தோம் அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சோகமாக சொல்ல. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ரொம்பவே சோகமாக, நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், மனிதர்களை ஹேட் பண்ணணும், அவங்களுடைய எனர்ஜியை எடுத்து இந்த லேக்குக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னதும் இந்த வார்த்தையை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து டீப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹீரோவை மீட் பண்ணதுக்கப்புறம் அவளுடைய என்டையர் மைண்ட் செட்டு ஸ்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. அப்படியே சீனு கட் ஆகுது. கட் பண்ணால் நைட் ஆகுது. ஸோ வாட்டர் விச்சஸ் இருக்காங்களா, அவங்க மறுபடியும் ஹண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு விச் வந்து டென்ட் பக்கம் போய் அந்த பிளாக் ஹிப்னாட்டிக் ஃபாக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. டென்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே அந்த விச்சோட கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுறான். அவனுடைய ஐஸ் முழுக்க பிளாங்க் ஆகிடுது. அவன் டிரான்ஸ் மாதிரி அந்த விச் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த நேரம் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஹீரோ மட்டும் கேம்புக்கு வெளியில் தனியாக உட்கார்ந்து இருந்திருப்பான். சடனாக அவனுக்கு எங்கேயோ இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு கேட்குது. அதனால அவன் டார்ச் எடுத்து அந்த சவுண்ட் வந்த டைரக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோ ஸ்லோவாக அந்த சவுண்ட் வந்த டைரக்ஷன் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைலன்ஸாக இருக்கும். டார்ச் மட்டுமே டார்க்னஸ்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் அந்த ஷேடோக்குள்ளே இருந்து சில வாட்டர் விச்சஸ் வந்து அவனை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே அவங்கள சுற்றி மறுபடியும் அந்த பிளாக் ஹிப்னாட்டிக் ஃபாக் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறான், இந்த ஃபாக் மறுபடியுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அடுத்த செகண்ட்லேயே அவனுடைய ஐஸ் மறுபடியும் பிளாங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வாட்டர் விச்சஸ் எல்லாருமே அவனை சுற்றி ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபேஸில் ஒரு க்ரீப்பி ஸ்மைல் இருக்குது. அவங்களுடைய பிளாக் மேஜிக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வச்சிருப்பான் இல்லையா, ஸோ அவன் நோட்டீஸ் பண்ணுறான். உடனே வேகமாக அந்த லேக் பக்கம் ஓடி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேனிக்காக அதை பற்றி சொல்ல, அடியே ஹீரோயின் அந்த ஹீரோவை ஹிப்னாட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பதற்றத்தில் சொல்ல. ஸோ அதை கேட்ட உடனே ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே மாறிடுது. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோ ரொம்பவே நல்லவன், அவனை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லேக்குள்ளே குதிக்கிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க்ளோயிங்கான ஒரு ஸ்டோன் எடுத்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடில் வாட்டர் விச்சஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஒரு டிசைரை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட முழுசா கண்ட்ரோல் இழக்க போற நேரத்தில் சடனா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ பயங்கரமா கத்துறா, இவன் என்னுடைய ப்ரே, அதாவது என்னுடைய இறைச்சி, வேட்டையாடுற இறைச்சி, ஸோ நீங்க எல்லாருமே வேற யாரையாவது போய் பிடிங்க அப்படின்னதும். ஸோ இதை கேட்ட மற்ற விட்சஸ்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆனாலுமே நம்ம ஹீரோயின் சொல்றதை கேட்டுட்டு அங்கேருந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ அவங்க போன உடனே நம்ம ஹீரோயின் சடனா ஹீரோடைய கண்ணத்தில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த சாக்கில் நம்ம
நம்ம ஹீரோடைய மேலே இருந்த அந்த ஹிப்னோசிஸ் உடனே பிரேக் ஆயிருது. உடனே ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அந்த ஸ்டோனை அவனுடைய கையில் வைக்கிறான். ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, இந்த விச்சஸோடைய பிளாக் மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரியான சக்தி அதில் இருக்கும். ஸோ அந்த கல்லை பார்த்ததுமே அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி, நான் இப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், ஆமாம் நீ எப்போ இங்கே வந்த, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ ஒரு ராக் பின்னாடி மறைய வச்சுட்றாங்க. ஏன்னா 3 மெர்மைடும் டெவில் மெர்மைடு இல்லையா, ஸோ அவளை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே அந்த மெர்மைட் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை அப்படியே காற்றுல தூக்கி நிப்பாட்டுறாங்க. அதில் ஒரு தீ பயங்கர கோவமாக கத்துறா, நீ மறந்துட்டியா, வாட்டர் விச்சஸோடைய ஒரே வேலை மனுஷங்களுடைய எனர்ஜி எடுத்து லேக்கை நிரப்புறது தான் அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பெயின்ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, இந்த வீக் முடிஞ்சிடறதுக்குள்ளேயே நிறைய ஹியூமன்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுடைய எனர்ஜியை அந்த லேக்குள்ளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மெர்மைட் இன்னும் கோவமாக கேட்குறாங்க. அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஹீரோடைய எனர்ஜியை மட்டும் ஏன் நீ எடுக்கலை அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் மெதுவாக கண் கலங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவன் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே அந்த 3 மெர்மைட்ஸோடைய ஃபேஸ் வந்து பயங்கரமாக ஆங்கிரி ஆகிடுது. ஏன்னா ஒரு வாட்டர் விச் வந்து ஒரு மனிதனுக்காக ஃபீல் பண்ணுறது அவங்களுடைய ரூலுக்கு எதிரானது போல. அதில் ஒரு தீ நம்ம ஹீரோயினுடைய மைண்டுக்குள்ளே என்ன சொல்கிறான்னா, அதாவது ஹேட்ரடை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறா, எல்லா ஆண்களும் துரோகிங்க தான், அதனால தான் நீ உன்னுடைய லைஃபை மாற்றிக்கிட்ட இழந்த அப்படின்னதும் இந்த வேர்டை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குள்ள அவளுடைய பெயின்ஃபுல்லான மெமரிஸ் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்குது. அவள் சூசைட் பண்ண சீன், அவளுடைய ஹார்ட் பிரேக், லோன்லினஸ் அப்படின்னு எல்லாமே அவளுடைய மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்க அந்த மெர்மைட் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிறத மட்டும் செய், இல்லாட்டி உன்னுடைய மெமரிஸ் முழுக்க நாங்கள் எரேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரில் ஹெல்ப்லெஸ்ஸாக தொங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கு அக்ரி பண்ணுறாங்க. ஆனால் இந்த என்டையர் கான்வர்சேஷனையும் ராக்குக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்து கேட்டுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் உண்மைக்குமே ஒரு விட்சா, அதுவும் வாட்டர் விட்சா அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் மெர்மைடும் அங்கேருந்து டிசப்பியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க போன உடனே நம்ம ஹீரோ ஸ்லோவாக அப்படியே பின்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஐஸில் ஃபுல்லுமே பயம்தான் தெரியுது. இதை பார்த்த ஹீரோயின் அவனுடைய பக்கத்தில் வர, ஹீரோ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ பயந்து போய் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓட ஆரம்பிச்சிட்றான். அவனுக்கு இப்போ எது உண்மை எது ஃபேக் அப்படின்னு எதுவுமே தெரியல. இங்கே நம்ம ஹீரோயினும் பேனிக் ஆகி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க. அந்த ஃபாரஸ்ட் முழுக்க ஃபாக் வேற ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த டார்க்கான அட்மாஸ்பியருக்குள்ள ஹீரோ வந்து ஓடிக்கிட்டே கத்துறான். அப்படின்னா நீ என்ன ட்ராப் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய லைஃப்குள்ளே வந்தியா அப்படின்னு கத்துனதும் இந்த கொஸ்டினை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே நின்றுடுறாங்க. ஏன்னா அந்த வாய்ஸில் இருந்த வழியை அவளால் தாங்கிக்கவே முடியல. அவள் மெதுவாக அவன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போவும் நம்ம ஹீரோ அந்த ஸ்பெஷலான ஸ்டோனை காமிச்சு, நல்ல வேலை இந்த ஸ்டோன் இப்போ என்கிட்ட இருக்குது, அதனால உன்னால் என்ன ஹேட் பண்ண முடியாது அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் மெதுவாக அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உண்மையாகவே உன்னை ஹேட் பண்ணணும்னு இருந்தால் இந்த ஸ்டோனை நான் உனக்கு கொடுத்துருப்பேனா, ஒரே ஒரு தடவை முழுசாக என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலுமே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கொஞ்சம் செகண்ட் சைலண்டாக இருந்துட்டு சரி சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய உண்மையான ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு வாட்டர் விச், எங்களை மாதிரி விச்சஸ்க்கு நாங்கள் மனிதர்கள் கூட இருந்தபோது யாராக இருந்தோம், எப்படி இருந்தோம், அது போக எப்படி இறந்து போனோம் அப்படின்ற எதுவுமே ஞாபகம் இருக்காது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், கெட்ட மனிதர்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களுடைய எனர்ஜியை எடுத்து இந்த மிஸ்ட்ரீஸான லேக்குக்குள்ளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அமைதியாக கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அடுத்த லைனில் ஹீரோயினுடைய வாய்ஸ் வந்து அப்படியே சாஃப்ட் ஆகிருது. அப்படி என்ன சொல்கிறான்னு பார்த்தா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்ஸ் வந்துச்சு, நான் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து உன்னை பிடிச்சி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதும் இந்த லைனை கேட்ட நம்ம ஹீரோ அவளை பார்த்து மெதுவாக என்ன சொல்கிறான்னா, நானும். அப்புறம் என்ன ஹீரோயின் வந்து அவனை வந்து வாட்டர் ஃபால் சைடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவள் மெர்மைட் பற்றின உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த 3 டெவில் மெர்மைட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 3 டெவில் மெர்மைட்ஸும் இந்த லேக்கோடைய பிளாக் மேஜிக்கால இருந்து உருவானவங்க போல. அதனால அவங்களால இந்த லேக்கை விட்டு நீண்ட தூரமாக போக முடியாது, ஏன்னா அவங்களுடைய பவர் சோர்ஸ் தான் இது. ஆனால் எங்களை மாதிரி வாட்டர் விச்சஸ் லேக்கை விட்டு வெளியில் போகலாம், மனுஷங்களுடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணவும் முடியும். உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அது எப்படி அப்படின்ற மாதிரி கியூரியாஸாக கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த லேக்கில் ஹார்ட் பிரேக் ஆகி தற்கொலை பண்ணிக்கிற கேர்ள்ஸ் அவங்களுடைய சோல்ஸ் இந்த லேக்குள்ளே சிக்கிக்கும், ஆனால் அவங்களுடைய பாடிஸ் வந்து இந்த லேக்கோடைய பாட்டமில் இருக்கும். அந்த ட்ராப்பான சோல்ஸ்க்கு லேக் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி டெம்பரரியாக விச் பாடி கிடைக்கும், அப்படி தான் நாங்கள் உருவாகணும் அப்படின்னதும் அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவ்வளோ நேரம் அவன் ஹாரர்னு நினச்ச விஷயத்துக்குள்ள இவ்வளோ பெயின்ஃபுல்லான ஸ்டோரி இருக்குன்றத அவனை எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டான். ஸோ மெதுவாக என்ன கேட்குறானா, ஆனால் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அப்போ மனிதர்களை வேட்டையாடுறீங்க அப்படின்னதும் ஹீரோயினோட ஃபேஸ் உடனே சீரியஸ் ஆகிடுது. மெதுவாக என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பெஷல் வீக் வரும், அந்த வீக்கில் எங்களை யூஸ் பண்ணி இந்த மென்னை வந்து, அதாவது மோசமான மென்ஸ் எல்லாம் லேக் கிட்ட கொண்டு வர சொல்லுவாங்க, அவங்களுடைய எனர்ஜி எடுக்கிறதுக்காக தான். அதுவும் அந்த 3 மெர்மைட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மெர்மைட்ஸ் தான் அந்த ஆர்டர் போடுவாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி வச்சு தான் அடுத்த 4 வருஷம் சர்வே பண்ணுவாங்க, அது வரைக்கும் அவங்களால மேலே வேர்ல்டுக்கு வந்து வரவே முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டான். மெதுவாக என்ன கேட்குறான்னா, அப்படின்னா நாளைக்கு தான் அந்த
அந்த ஸ்பெஷல் வீக்கோடைய லாஸ்ட் நைட்டா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் ஆமா நாளைக்கு தான் லாஸ்ட் நைட், இந்த லேக் வந்து முழுசா அப்படியே பிளட் பாத் ஆயிடும், அதுக்காக நிறைய மனிதர்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த லைனை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு வந்து அவனுடைய ஃப்ரெண்டோடைய ஞாபகம் வருது. அப்படின்னா நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவனை பார்த்து எக்ஸாக்ட்லி நீயும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் காலையில் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னதும் அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொன்று புரியுது. நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸை பார்த்துக்கிட்டு மெதுவாக என்ன சொல்கிறான்னா நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால என்னை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த சைலன்ஸ்லேயே அவளுடைய ஆன்சரும் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு ஹியூமன்ஸ் எனர்ஜி தேவையில்லை, அதை யூஸ் பண்ணுறது அந்த ஈவில் மெர்மைட் தான், ஆனால் அதை கலெக்ட் பண்ணுற வேலை தான் உங்களுடையது, அதுக்காக தான் உங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னதும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்கள் மனித வாழ்க்கை ஞாபகம் திரும்ப வந்துடுச்சுன்னா உங்களுடைய அன்பும் நல்ல மனசும் திரும்ப வந்துடும், அதுக்கப்புறம் அந்த மெர்மைடால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நீ என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் என்னுடைய மனித வாழ்க்கை ஞாபகம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த லேக் கிட்ட இருக்கிற ரிவருக்குள்ள ஒரு மூழ்கிய வில்லேஜ் இருக்குன்னு சொன்னல, ஒருவேளை நீ அங்கே இருந்தவளா இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் அது தோணி இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து போக சொல்லிட்டு அவன் மட்டும் லேக் பக்கம் போறா. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த மற்ற வாட்டர் விச்சஸ்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹிப்னடைஸ் பண்ணி அவனுடைய எனர்ஜி வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே இருந்த மெர்மைட் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ இன்னைக்குமே காலி கையோட வந்திருக்கிற, இப்போ உன்னுடைய லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்டோடைய எனர்ஜியை இப்போவே எடு அப்படின்னு சொல்ல ஸோ வேறு வழி இல்லாமல் நீனையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை இழுத்துட்டு லேக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவனுடைய எனர்ஜியை எடுத்துட்டு அவனுடைய பாடியை தண்ணிக்குள்ளே மூழ்க அடிச்சிட்றாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த ஸ்பெஷல் ஸ்டோனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றானா இந்த ஃபாரஸ்ட்ல உண்மையாவே வாட்டர் விச்சஸ் இருக்காங்க, அதனால எங்க போனாலுமே இந்த ஸ்டோனை மட்டும் உங்க கூடயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை காமிச்சா லேக்குக்குள்ள இறங்கி ரிவர் சைடு பக்கம் போறா. அங்க டீப்பா உள்ள போனா ஒரு மூழ்கிய வில்லேஜ் அவளுக்கு தெரியுது. அவ அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள அவ மனுஷியா இருக்கும்போது போட்டிருந்த லாக்கெட் வந்து கிடைக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அவளுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதாவது அவ ஹாப்பியா ஒரு பொண்ணா இருந்ததாகவும் ஒரு பையனையும் காதலிச்சிருந்திருப்பான். அப்படி காதலிச்ச பையன் வேற ஒரு பொண்ணுக்காக இவளை பிட்ரே பண்ணதையும் நினைச்சு பாக்குறான். அதனால அவன் மனசு உடஞ்சி இந்த லேக் வர வந்ததையும் அப்ப அந்த மெர்மைட்ஸ் இந்த லேக்குள்ள குதிச்சுட்டா உன்னுடைய எல்லா துக்கமும் மறந்துடும், உன்னை ஹேர்ட் பண்ணின ஆண்களை நீ ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை மேனிபுலேட் பண்ணதையுமே நினைச்சு பாக்குறான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு சூசைட் பண்ணிருக்கிறா போல. இப்போ உண்மை ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு வாழணும்னு தோணுது. ஸோ இந்த விஷயத்த அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணான அந்த வச்சிருப்பா இல்லையா அவகிட்ட சொல்ல. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா அந்த 3 மெர்மைடும் நம்ம ஹீரோயின் முன்னாடி வராங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து என்ன சொல்றானா இப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ஞாபகம் வந்துடுச்சு, என்னுடைய மனசுக்கு மறுபடியும் நான் வாழணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால இனிமேல் உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவ இன்னொரு உண்மையுமே சொல்றா. அதாவது என்ன சொல்றானா நீங்க துக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களை ஏமாத்தி இந்த லேக்குக்குள்ள குதிக்க வச்சு அவங்கள விச்சஸ் ஆக்கி உங்களுடைய யூஸ்க்காக பயன்படுத்துறீங்க. ஆனா நான் உங்களுக்காக யாரையுமே ஹண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனர்ஜி தேவைப்படுறது உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை அப்படின்னதும் அந்த உண்மை தெரிஞ்சதுனால அந்த 3 மெர்மைடும் செம கோவமாகிட்டாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தான் அந்த ஸ்பெஷல் வீக்கோடைய கடைசி நாள். அதனால கேம்ப்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் வேட்டையாடவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி அந்த மெர்மைட் வந்து ஒரு டேஞ்சரஸான பிளான் போடுறாங்க. அதனால ஒரு விட்ச் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் மாதிரி மாத்தி இந்த ஹீரோ கிட்ட அனுப்புறாங்க. ஸோ மற்ற விட்சஸை ஹண்டர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்கள் கிட்ட அனுப்புறாங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா உண்மையாவே ஹீரோயின் தான் வந்துட்டாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அதே சமயத்துல ஒரு மெர்மைட் வந்து உண்மையான நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஹீரோ மேல ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சுல்ல, போய் பாரு அவனும் மற்ற ஆண்களை மாதிரி துரோகி தான், ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, என்ன காரியம் பண்றான் பாரு அப்படின்னு சொல்ல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுடைய டென்ட் பக்கம் போறா. அங்க நம்ம ஹீரோவை ஹிப்னடைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருந்த ஒரு விட்ச் அவனோட க்ளோஸா இருந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அந்த விட்ச் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வெளியில நிக்கிற அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு சொல்ல. ஸோ ஹிப்னடைஸ் ஆன நம்ம ஹீரோவும் வெளியில நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திரும்பி பார்க்கும்போது அந்த விட்ச் வந்து அதோடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து மாறிடுது. ஸோ மாறி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் செட்டப்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவளும் ஹீரோ வந்து உண்மைக்குமே நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அழுதுகிட்டே அந்த லேக் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழியில சில ஹண்டர்ஸ் வந்து அவளை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ தான் எங்களுடைய ஆட்களை காணாம போக வைக்கிற விட்சா, உன்னை நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அவங்கள ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு போக ட்ரை
ட்ரை பண்ணுறா. ஆனால் உடனே இன்னொரு ஹண்டர் அவளை ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஏற்கனவே மனசு உடஞ்சிருந்த ஹீரோயின் வந்து இப்போ செம கோவமா மாறிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா அவளுடைய அந்த விட்ச் ஃபார்முக்கு மாறி அங்கே இருந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறா. இந்த நேரத்தில் நம்ம மெர்மைட்ஸ் ஃபாரஸ்ட் முழுக்க ஆண்களை தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் அந்த ஸ்பெஷல் ஸ்டோன் காரணமாக அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றதுக்காக நம்ம ஹீரோடைய டென்ட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோடைய ஐஸ் முழுக்க ஒயிட்டாக இருக்கும். அவன் கூட ஒரு விச்சும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் டே ஹீரோ சுய நினைவுக்கு வா அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த விச்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இவனை கொன்னுரு அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக முன்னாடி வர அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனும் உடனே அந்த ஸ்பெஷல் ஸ்டோனை காமிக்க அதை பார்த்த உடனே ஹீரோ மேலே இருந்த ஹிப்னோசிஸ் வந்து அப்படியே உடஞ்சிருது. நார்மலான நம்ம ஹீரோ அந்த விச்சோட பின்னாடி பார்க்குறான். அங்கே விச்சஸ்க்கு இருக்கிற மாதிரியான அந்த மார்க் தெரியுது. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஷாக் ஆகிக்கிட்டு அந்த எக்ஸ்பொன்னுடைய பேரை சொல்லி நீயும் மெர்மைட் கிட்ட மாட்டிக்கிட்டு விச் ஆகிட்டியா அப்படின்னதும் அதுக்கு அந்த எக்ஸ் என்ன சொல்றானா, ஆமா ஏன்னா நீ என்னை ஹர்ட் பண்ணதுக்காக நான் பழி வாங்கணும். அதனாலேயே நீ ரொம்ப காதலிச்ச ஹீரோயினுடைய மனசை உன்னாலேயே உடைய வச்சுட்டேன். அதனாலேயே அவ விச்சோடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல கூட அழிஞ்சு போக போறா அப்படின்னதும் கட் பண்ண அந்த சைடு அந்த 3 மெர்மைட் வந்து ஹர்ட் ஆன ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பாத்தியா ஹீரோவும் மத்த ஆண்களை மாதிரி துரோகி தான். சரி வா உன்னுடைய இந்த விட்சி ஃபார்மை முழுசா அழிச்சிடலாம். அப்புறம் உனக்கு எந்த ஒரு துக்கமோ வலியோ இருக்காது. நீ இல்லாம போனதுக்கு அப்புறம் உன்னை பிட்ரே பண்ணின ஹீரோ வந்து வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுட்டே இருப்பான். இப்ப ஏற்கனவே மனசு உடைஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட இப்ப ஏற்கனவே மனசு உடைஞ்சிருந்த நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த 3 மெர்மைட்ஸும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினோடைய அந்த விட்சி ஃபார்மை அழிக்கிறதுக்காக அவளை ரிச்சுவல் பண்ணி லேக்குள்ள மூழ்கடிக்கிறாங்க. இன்னைக்கு தான் அந்த ஸ்பெஷல் வீக்கோடைய கடைசி நைட்ன்றதுனால எல்லா விட்சஸும் பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இருந்து கேம்ப் வரைக்கும் ஹிப்னோடைஸ் பண்ற அந்த ஃபாகை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் தங்களுடைய கண்ட்ரோலை இழந்து லேக் பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் 3 மெர்மைட் வந்து சில விட்சஸோட சேர்ந்து லேக்ல இருக்கிற எனர்ஜியை கீழே அனுப்புற ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை தேடி அங்கே வரான். ஸோ வந்து அவன் மெர்மைட்ஸ் கிட்ட கேட்குறான், ஹீரோயின் என்ன பண்ணீங்க, அவ எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மெர்மைட் வந்து நாங்கள் எங்களுடைய ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவளுடைய மனசை உடைச்சிட்டோம். நீயும் மற்ற ஆண்களை மாதிரி துரோகின்ற மாதிரி அவன் நம்பிட்டா. அதனால அவளுடைய துக்கம் போகணும்னா அவளுடைய விட்ச் பாடியை அவளுடைய சம்மதத்தோட கரைய வைக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நாங்கள் பண்றோம். இப்போதைக்குள்ள அவளுடைய பாடி வந்து முழுசா கரைஞ்சிருக்கும் அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து செமையா பேனிக் ஆகிட்டான், மனசு உடைஞ்சு போயிட்டான். அவன் என்ன சொல்றானா அப்படின்னா என்னையுமே அந்த இடத்துக்கு போக விடுங்க அப்படின்னதும் மெர்மைடும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வழி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த ஸ்பெஷல் ஸ்டோனை கழுத்தில் போட்டுக்கிட்டு லேக்கோடைய ஆழத்தில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் லேக் மேலே மெர்மைடும் அந்த மற்ற விச்சஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா ஆண்களையுமே பெண்களையுமே ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்களுடைய எனர்ஜி எடுத்துக்கிற ரிச்சுவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இங்கே லேக்கோடைய பாட்டமுக்கு போனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய பாடி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே ஹீரோயின்ன்ற மாதிரி கத்தி அவளை கூப்பிட ஆரம்பிக்க அந்த சமயத்தில் எப்போதுமே அந்த இடத்துல இனிமேல் சிக்கிக்க போற ஹீரோயினுடைய சோல் வந்து ஹீரோ முன்னாடி வருது. ஹீரோ அவளை பார்த்து என்ன சொல்றான்னா, நான் உண்மைக்குமே உன்னை காதலிச்சேன். நீ பார்த்ததெல்லாம் அந்த மெர்மைடோடைய ட்ரிக்கு தான். நான் உன்னை வந்து எப்போதுமே பிட்ரே பண்ண மாட்டேன் அப்படின்னது இந்த உண்மை தெரிஞ்ச உடனே ஹீரோயினுடைய துக்கம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அவளுக்கு உண்மையான காதல் புரியுது. அந்த ஃபீலிங் காரணமா ஹீரோயினுடைய சோல் மறுபடியும் அவளுடைய மனித பாடிக்குள்ளே போயிருது. அந்த நேரத்தில் காலையில் ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோடைய சாக்ரிஃபைஸ் காரணமா மறுபடியும் நம்ம ஹீரோயின் உயிரோட வந்துட்டான். ஆனால் ஹீரோ மட்டும் அந்த கரையிற இடத்துல இருந்ததுனால அவன் இறந்து போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோடைய பாடியை வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. அந்த சமயத்தில் அந்த மெர்மைடோடைய ரிச்சுவலும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா விட்சஸ் அதுக்கப்புறம் அந்த மெர்மைட்ஸும் மறுபடியும் 4 வருஷத்துக்குள்ள அந்த லேக்குக்குள்ள போகணும் இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் மனித உருவத்தில் இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே ஹீரோயின் மற்ற விட்சஸ் கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மெர்மைட் வந்து மனிதர்களுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் உயிரோட இருக்காங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ண உங்க மனித வாழ்க்கையில நடந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி உங்க மனசுல வெறுப்பை மட்டும் ஃபில் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய மனித வாழ்க்கை ஞாபகம் வந்துடுச்சுன்னா உங்க மனசுல லவ் திரும்ப வந்துடுச்சுன்னா அப்புறம் இவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லா விட்சஸும் அவங்களுடைய மனித வாழ்க்கையை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். சூரியன் வர்ற வரைக்குமே லேக்குக்கு மேல இன்னும் நிறைய எனர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாம லேக்ல இறந்தவங்களுடைய சோலும் அது வரைக்கும் வெளியில போக முடியாது. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா லேக்ல இருந்த எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதை நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸ்லயே வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோடைய சோல் அதாவது ஹீரோடைய ஆன்மா இருக்கும் இல்லையா அது மறுபடியும் அவனுடைய பாடிக்குள்ள திரும்ப போயிருது. ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோ உயிரோட இருந்திருக்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த மெர்மைட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிச்சுவல் வந்து முழுசா கம்ப்ளீட் ஆகணும்னா லேக் மேல இருக்கிற எனர்ஜி கடைசி நாள்ல முழுசா கீழே கொண்டு போய் ஆகணும். ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துல வீக் முடிஞ்சிடும். உங்களால ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இப்போ அடுத்த 4 வருஷம் எனர்ஜி இல்லாம லேக்குக்குள்ள துன்பப்பட போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சூரிய ஒளி வர ஆரம்பிக்குது. அதனால எல்லா விட்சஸும்
பிரின்சஸும் அந்த மெர்மைட்ஸும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேக்கோடைய ஆழத்துக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகாததுனால அங்கேருந்து எல்லாருமே உயிரோட தப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுனால அங்கேருந்து எல்லாருமே தங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஆள விடுங்கடா சாமின்ற மாதிரி அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியேறாங்க. ஆனால் உண்மையான காதல் கொண்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி ஒரு அழகான எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.